அன்பு ஆஸ்ட்ரோவைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம குடும்பத்துலேயும் சரி, இல்லை நம்மளுடைய நண்பர்கள் அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடம், இங்கே நாம் பல பேரை பார்க்கிறோம். இதில் ஒருத்தங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை பற்றி தான் நாம் இப்போது இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னக்காரர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும், அவர்கள்கிட்டக்க நாம் எப்படி பழகுவது, இது போன்ற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். நாமளே மேஷ லக்னமாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம், அதுவும் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலபுருஷனுடைய முதல் வீடு. இந்த காலபுருஷனுடைய முதல் வீடு நெருப்பு ராசி மண்டலம். இதை ஆள்பவர் செவ்வாய் பகவான். இங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. முழுமையான நட்சத்திரம் சொன்னால் 2 நட்சத்திரம். ஒன்று அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவானால் ஆளப்படுவது. பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானால் ஆளப்படுவது. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஒரே ஒரு பாகம், அதாவது தலைபாகம் மாத்திரம் இங்கே இருக்கும். இது சூரிய பகவானால் ஆளப்படக்கூடிய விஷயம். அப்போ இந்த மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்தால் அவர் எவ்வாறு இருப்பார்? அழகாக இருப்பார், அறிவோடு இருப்பார், நல்ல அழகை பேணி காக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். மருத்துவ குணங்கள் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவங்க கை வச்சா குடும்பத்திலே இந்த மேஷ லக்னக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கொஞ்சம் கை வச்சு அடுத்தவங்களுடைய உடல் உபாதைக்கு மருந்து கொடுக்கறதோ, மாத்திரை கொடுக்கறதோ, அல்லது தைலம் தேய்ச்சி விடுறதோ, இது போன்று பண்ணால் அவர்களுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாகும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் பிராணிகள்லாம் வளர்த்துட்ருப்போம் இல்லையா, மாடு, ஆடு, அதே நேரத்தில் பூனைகள், நாய், இது போன்ற ஜீவராசிகளை வளர்ப்பதில் இவங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி. சண்டையிடுவதில் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. கொஞ்சம் கோபம் இருக்கும், சண்டை போடுவாங்க. திறமையாக, அதாவது இப்போது இந்த குழந்தைகளாக இருந்தால் இந்த கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் நிறைய காமிப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும். அதில் ஒரு பணியிலையோ அந்த பணி செய்வதற்கான ஒரு ஆயத்தங்களோ அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனைகளும் இருக்குது. என்னென்னா, இவங்க அழகானவர்கள்ங்கிறதுனால அவ்வப்பொழுது இவங்க அழகை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை அழகுபடுத்திக்கிறதுலையே இவங்க கொஞ்சம் டைமை நிறையா வேஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா போர் குணம் இருக்குது, சண்டை குணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆளுமை செய்யக்கூடிய குணம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது இருக்காது. அடுத்த ஒரு விஷயத்தை ஆளுமை செய்வதற்கான எண்ணங்கள் இருக்காது. அடுத்தவர்களுக்கு கீழ்ப்படிந்து செல்வார்கள். அடுத்தவர்கள் சொல்லும் சொல்லை தட்டாமல் செய்வார்கள். அப்போ அடுத்தவர்களுக்கு கீழே தான் இவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இது அவங்க அவங்களுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, இது போன்ற விஷயங்களை பொறுத்தது. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ அந்த செவ்வாயினுடைய ஆளுமையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபலமாக இருப்பாங்களா, எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா எல்லாருக்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா இவங்ககிட்ட நிறையா நல்ல குணங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை ஆழ்ந்து செய்யக்கூடிய திறமை இருக்கும். ஆனால் பிரபலம் ஆவறதுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அப்படி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த ஆளுமை திறமை வேண்டும்.
அப்போ அந்த ஆளுமை திறமை இல்லாததுனால இவங்க தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அதனால் இவங்க பிரபலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதே நேரத்தில் கோபம் இருக்குது அப்படின்னாலும் இது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லக்னம் மேஷ லக்னம் செவ்வாய் பகவான் ஆள்றார், அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் விக்ரஸாக இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த உணர்ச்சியெல்லாம் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த வெளிப்பாடு அடுத்தவங்க கிட்டக்க அதை வெளிப்படுத்துகிற தன்மை அது கம்மியாகத்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பலன் அப்படின்னாலும் இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் அப்படின்னா, இப்போ இந்த மேஷ லக்னத்திலேயே இந்த அஸ்வினி அப்படின்னும் பொழுது முதல் சொன்ன ஒரு 70% அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அஸ்வினி என்று சொல்லும் பொழுது கேதுவினுடைய ஆளுமை வரும் பொழுது அந்த கேதுவினுடைய தன்மை, அமைதி, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் போன்ற நல்ல விஷயங்களும், பரணி என்று சொல்லும் வரும்பொழுது சாமர்த்தியமாக செய்யக்கூடிய விஷயங்கள், புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செய்வார்கள். எந்த இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுடைய செயலில் அவங்க மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கு அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒன்று செய்யணும், அவங்களுடைய வேலைக்கு ஒன்று செய்ய வேண்டும், அவங்களுடைய டீமுக்கு ஒன்று செய்யணும், இது போன்ற அவங்க ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அது எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது அதை செய்து முடிப்பதற்கான எண்ணங்கள் அவர்கள்ட்ட இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் அந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாறுபடும், கொஞ்சம் தான் மாறுபடும். என்னன்னா, இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத எப்படியாவது எவ்வளவு முயற்சி செய்தாவது அவர்கள் அதை சாதித்து காட்டுவார்கள். இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குணாதிசயம் கொண்ட மனிதர்களை நாம் நிறைய இடத்துல பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 95% பேர் இது போன்று இருப்பார்கள். இது ஒரு பொதுவான பலனாக இருந்தாலும் ஒரு ஜாதகம் என்று வரும்பொழுது அந்த ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் அந்த செவ்வாயினுடைய நிலவை, மற்ற கிரகங்களுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்து கணித்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை பற்றி நாம் இன்னும் அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் மேஷ லக்னம் என்று சொல்லும் பொழுது இந்த குணாதிசயம் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி நீங்கள் எளிதில் தெரிந்து கொள்ளலாம். அவர்களிடத்தில் நாம் எவ்வாறு அணுகினால் நம்முடைய காரியம் ஜெயிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.